Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட் 6/9/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ MCC ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் 2ல நான் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோவாக இருக்கும். அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறத ஒரு டெமோ வீடியோவாக கொடுத்துருக்குறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்காக நான் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை அப்படின்னு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கொடுத்த அந்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த வீடியோவை நம்ம மேக் பண்ணியிருக்கிறோம். வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இல்லைன்னா இன்னமும் வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க, லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுலேயும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, அதையும் எனக்கு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்க விருப்பம் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போது எப்படிங்க சார், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2ல் எனக்கு ஒரு சீட்டு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் எனக்கு கலந்து கொள்ள விருப்பமில்லை. எதற்காக கலந்து கொள்ள விருப்பமில்லை அப்படின்னா, எதற்காக கலந்து கொள்ள விருப்பமில்லை அப்படின்ற மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கருத்து என்னென்னா, எனக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1லேயே ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, அந்த சீட்டே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, அதன் காரணமாக நான் இப்போ ரவுண்ட் 2ல் கலந்து கொள்ள விருப்பமில்லை. இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1ல் நான் கலந்துக்கிட்டேன், எனக்கு சீட்டே கிடைக்கல, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண ஸ்டேட் கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1ல் எனக்கு ஒரு சீட்டு நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னுடைய விருப்பத்தில் கிடச்சிருச்சு, அதன் காரணமாக இப்போ நான் ரவுண்ட் 2ல் கலந்து கொள்ள விருப்பமில்லை. எதனால் அப்படின்னா, ஒரு வேளை நான் ரவுண்ட் 2ல் கலந்துக்கிட்டு எனக்கு அந்த சீட்டு கிடச்சிருச்சுன்னா என்னோடய ரவுண்ட் 1 சீட்டு கேன்சல் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரவுண்ட் 2 சீட்டில் நான் போய் சேரல அப்படின்னா ஃபோர் ஃபியூச்சர் ஆயிரும். இந்த காரணத்துக்காக நான் ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 2ல் கலந்து கொள்ள விருப்பமில்லை அப்படின்ற மாணவர்களும், இல்லைன்னா நான் தெரியாமல் டீம்டு யூனிவர்சிட்டியை போட்டுட்டேன், இது எல்லாமே மாணவர்களும் பெற்றோர்களும் சொன்ன காரணத்தை தான் இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்டு 1ல் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு போட்டேன், எனக்கு அந்த காலேஜ் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டேன். இப்போ ஃப்ரீ எக்ஸிட் ஆகிட்டு இப்போ நான் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு எனக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட் கிடச்சிது, இல்லைன்னா ஸ்டேட் கோட்டாவில் எஸ்எஃப்பில் கவர்மெண்ட் கோட்டா சீட் ஒன்று கிடச்சிருக்குது. இதன் காரணமாக எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி சீட்டு வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நான் திரும்பவும் ரவுண்ட் 2ல் நான் இப்போ பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதில்ல. எங்கே ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 2ல் நான் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பலை சார், இப்போ நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ உதவிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் MCCனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே நியூ ரெஜிஸ்ட்ரேஷனில் போனீங்கன்னா அதுக்கு கீழே ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் சைன்இன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா OTP ஆத்தன்டிகேஷன் ரெக்கையர்டு, அதில் சென்ட் OTP ஆன் நீங்கள் ரெஜிஸ்டர் இமெயில் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்களா இல்லைன்னா மொபைல் நம்பரை கிளிக் பண்ணுறீங்களா, அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ மொபைல் நம்பரை கொடுத்துக்கிறோம். மொபைல் நம்பரை OTPக்கு கொடுத்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா மொபைல் நம்பருக்கு OTP வருது. ஓகேங்களா, இங்கே உங்களுடைய OTPயை டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எழுதியிருக்கிறது நம்ம SAP Views யூடியூப் சேனலுடைய மொபைல் நம்பர். இப்போது உங்களுக்கு என்ன OTP வந்திருக்குதோ அந்த OTPயை என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமோட அந்த இது உங்களுக்கு OTP வரும். அந்த OTP டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டேன், இன்னொரு டைமும் சொல்லிடுறேன். ஒன்ஸ் அ கேண்டிடேட் ஆப்ட்ஸ் ஃபார் த செகண்ட் ரவுண்ட் இட் கேனாட் பி ரிவர்ஸ்டு. அதாவது இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில்
திரும்பவும் அதை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இப்போது உதாரணத்துக்கு எனக்கு ரவுண்ட் 2ல் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்து கொள்ள விருப்பமில்லை அப்படின்ட்டு நீங்கள் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா அதை மீண்டும் ஒரு முறை மாற்ற முடியாது. டூ யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் செலக்ட் கொடுத்தீங்கன்னா அங்கே எஸ் ஆர் நோ வரும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நோ, எனக்கு 2வது ரவுண்டில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா நோன் கொடுங்க. கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. சேவ் அண்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி 2வது பாயிண்ட்டையும் படிச்சிடலாம். ஆல்ரெடி அட்மிட்டட் கேண்டிடேட்ஸ் ரீட்டைனிங் their seat which they have already secured admission, but in case a new seat is allotted in round 2, then the previously secured seat will be automatically get cancelled and candidate will not have any claim on the previously secured seat. அப்போது ஏற்கனவே நீங்கள் வந்து ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு வச்சுருக்கிறீங்க, இப்போது அப்கிரேடேஷனுக்காக ரவுண்ட் 2 போடுறீங்க. அப்போ நீங்கள் ரவுண்ட் 2 போடும்போது உங்களுடைய ரவுண்ட் 1 சீட் அப்படிங்கிறது கேன்சல் ஆகிடும். இப்போ ரவுண்டு 2 சீட்டை தான் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். ரவுண்ட் 2 காலேஜை பார்த்துட்டு, இல்லை சார் எனக்கு நான் திரும்பவும் ரவுண்ட் 1 காலேஜுக்கே போகிறேன், எனக்கு ரவுண்டு 2 பிடிக்கல, ரவுண்டு 2 காலேஜ் பிடிக்கல அப்படின்னா என்ன ஆயிரும், ரவுண்ட் 1 காலேஜ் ஏற்கனவே போயிருக்கோம், இப்போது கேன்சல் ஆகிருக்கும். இப்போ ரவுண்ட் 2 காலேஜும் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ரவுண்ட் 2ல் கிடைச்ச அந்த அட்மிஷனும் போயிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேண்டான்னு சொன்னதுக்காக உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது ஃபோர்ஃபீச்சர் ஆயிரும். அப்போ ரவுண்ட் 1 சீட்டும் உங்கள்கிட்ட இல்லை, இப்போ ரவுண்டு 2 சீட்டும் வேண்டான்ட்டீங்க. அதுக்கு அபராதமாக நீங்கள் செலுத்திய அந்த செக்யூரிட்டி டெபாசிட், ஓகேங்களா, 5000 கட்டினீங்கன்னா 5000 போயிருக்கும். ஜென்ரல் கேட்டகரி 10,000 கட்டியிருந்தீங்கன்னா 10,000 போயிருக்கும். எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவில் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டியிருந்தீங்கன்னா 2 lakhs போயிடும். ஸோ சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க, இங்கே டூ யூ வாண்ட் டு சப்மிட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் ரவுண்ட் 2, இங்கே இந்த கேண்டிடேட்டு கலந்து கொள்ள விருப்பமில்லை, அதனால் அவர் நோன்னு போட்டிருக்காரு. நீங்களும் அதே மாதிரி போட்டுறாதீங்க. உங்களுக்கு கலந்து கொள்ள விருப்பம்னா எஸ்ன்னு கொடுங்க. கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா உங்கள் பேரண்ட்டுக்கிட்ட கேட்டுட்டு வேண்டாம் அப்படின்னா நோன் போடுங்க. இதுக்கும் அதே மாதிரி தான், உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்கிறாங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை திரும்பவும் மாற்ற முடியாது. ஓகேங்களா? இங்கே என்டர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் காமிக்கும். இந்த பேஜை வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது. எதனால் அப்படின்னா அவைலபிள் சாய்ஸஸ் தெரியல, ஏன்னா சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணல. அதே போல் ஃபில்டு சாய்ஸஸ் இப்போ உங்களால் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது. என்ன காரணம் அப்படின்னா எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாலேருந்து இன்னமும் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணல, அதனால் ஃபில்டு சாய்ஸஸும் இங்கே விசிபிள் ஆகலை. அப்போது அவைலபிள் சாய்ஸும் தெரியாது, ஃபில்டு சாய்ஸும் தெரியாது, அதனால் அன்ஃபில்டு சாய்ஸஸும் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகாது. அதே போல் சாய்ஸ் லாக்கிங் இப்போ பண்ண முடியாது. கடைசியாக இம்பார்ட்டன்ட் மெசேஜ், எஸ் யூ ஹேவ் ஆப்டட் நாட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் ரவுண்ட், யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் சாய்ஸ் ஃபில்லிங். அப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நோன் கொடுத்துட்றீங்க. என்னென்ன, எனக்கு 2வது சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னு கொடுத்ததுனால உங்களால் இங்கே சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா, எனக்கு 2ஆம் சுற்றில் கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்னு எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது செஞ்சுக்க முடியும். எப்போ, ஒன்ஸ் த சாய்ஸ் ஃபில்லிங் ஷெட்யூல் ரிலீஸ்டு. ஓகேங்களா? எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் போயிட்டு உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை கொடுத்துக்க முடியும். இன்றைக்கி காலையில் 10 o'clock போட்ட வீடியோவில் நம்ம வந்து ரவுண்ட் 2ல் கலந்து கொள்ள விருப்பம் அப்படின்ற மாணவருக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இப்போது ரவுண்ட் 2ல் எனக்கு கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்ற மாணவருடைய இதை எடுத்துக்கிட்டு வேண்டுகோளை ஏற்றுக்கிட்டு அவங்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், விருப்பமில்லை, 2ஆம் சுற்றில் கலந்து கொள்ள விருப்பமில்லை அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இது இந்த 2ஐயும் பார்த்துட்டு நீங்கள் கலந்துக்கிறதுக்கு விருப்பம் அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, கலந்து கொள்ள விருப்பம் இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக
செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்புறம் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இப்போ நான் எழுதுகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டுக்கொள்ளலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். Till then, bye, see you, have a nice day and thanks for watching.